Hi, now I'm Kumar. Please call me home. நான் எம்எஸ்சி கிராஜுவேட் யோகால டிசிஷன்லாம் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டீ ஷாப்பர்ஸ் வெர்ஷன். இப்போ டீ கடையில ரொம்ப நேரமா நின்று டீ போடுற மாஸ்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம். பொதுவாக டீ ஷாப்பர்ஸ் டீ ஸ்டால் கடை வச்சுட்டவங்களும் அவங்களும் அதுக்கு போவாங்க. டீ அவங்களே தான் போவாங்க. டீ கடையில அவங்களே டீ ஷாப் வச்சுருக்கவங்க தான் டீ போடுறாங்க. கடையில ஆள் வச்சும் போவாங்க. அந்த மாதிரி ஷாப்பர்ஸ் டீ போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளட் வந்து சயன் ஹார்ட் சொல்ல போற இந்த கெட்டச்சதை வந்து முக்கியமான மீன்ஸ்னா இதே நேரம் எனக்கு தெரிஞ்ச யோகா இதுல சொல்றேன். ரொம்ப பியூர் சயின்ஸ்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஹார்ட்ல இருக்கிற அந்த நரம்புகள் முக்கியமான அந்த இதயத்தை சுற்றோட்டத்துக்கு தேவைப்படுற ரத்த முக்கியமான இந்த காஃப்ல இங்க பிணைந்து இருக்கு. இப்போ இதுக்கு ஊக்கம், இந்த கால் நம்ம ஊக்கம், இந்த கேப்ஸ் கண்டாய்ச்சதைக்கு ஊக்கம் கொடுக்கும்போது கொடுக்கும்போது அந்த ரத்தம் திருப்பி இதயத்துக்கு பாயும். இதயத்துக்கும் கெட்டாய்ச்சதைக்கு மட்டும் இது பாயல, இது பாயக்கு உடல் முழுக்க ஏற்படுத்து, உடல் முழுக்க ரத்த சுற்றோட்டத்தை ஏற்படுத்தி வாய்ப்பு இந்த மாதிரி ஏற்படுத்துது. இப்போ இது நின்றுட்டே ரொம்ப லாங் ஹவர்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இடத்துல அவங்க என்ன டீ போட்டு இருக்காங்கன்னா டீ போடுறாங்கன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றாங்க. இந்த இடம் ஃபுல்லா இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இடுப்பு இந்த இடம் ஃபுல்லா பிளட் வந்து திருப்பி வந்து இந்த வெயின்ஸ் நரம்புகள் இருக்கிறது வந்து திருப்பி இதயத்துக்கு வராது. அந்த தேங்கி 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 என்ன ஆகும்னா வெரிகோஸ் வெயின் சொல்ல போற ஒரு வெளியல் கோளாறு ஏற்படும். வெளியல் கோளாறு என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து உறுப்புகள் அப்படின்னு சொல்ல உடற்பயிற்சி மூலியமாக செழிப்படக்கூடிய ஒரு தன்மையான ஒரு பிரச்சனை தான் அதுன்றதான் சொல்லுவாங்க வெளியே இருந்து. அந்த ஒரு நோய் ஏற்படும். அந்த நோய்க்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. வெரிகோஸ் வெயின்ன்றது பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த பல விதமான ட்ரீட்மெண்ட்ல முக்கியமானது எக்ஸசைஸ். நம்ம இங்க நான் யோகா கிராஜுவேட் டிஸ்கஷன் வாங்கிட்டேன். அதனால நான் வந்து யோகால இருந்து நான் அதை பார்க்க போறேன். என் ஃப்ரெண்டு நண்பர் வந்து வெரிகோஸ் வெயின் எப்படி இருக்காருன்னா, அவர் டீ ஸ்டார்ல ஓனரே அவர் தான். அவரே டீ கொடுத்துருவாரு. ரொம்ப வியாபாரம் ஆகலாம். சில பீக் ஹவர்ஸ் அவன் நகரங்களும் முடியாது அங்க இருந்து. பட் அவருக்கு நிறைய எக்ஸஸ் டைம் இருக்கு. சாப்பிட்ற டைம்ல 1-2 பேருக்கு போட்டு முடிச்சுட்டு அது உட்கார்றதுக்கான டைம் நிறையவே இருக்கு. அப்படி இல்லாத டீ கடைக்காரன் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் சம்பளத்தை அட்ஜஸ்ட் பண்ணா கூட ஒரு 2 பேரை சப்ஸ்டியூட் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி பண்ணிக்கிறது. ஒரே ஒரு ஓனர் கடைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே மாசம் காலை நைட் வரைக்கும் பிஸி டீ ஸ்டார்ல இருந்து சம்பாதிச்சு நோய் வாங்கிக்கிறத விட 100 ஆளுங்க சேர்த்துக்கிட்டா அந்த கடைக்காரருடைய மனநிலையும் நல்லா இருக்கும், அவரும் நல்லா இருப்பாரு, அந்த டீ போடுறவங்களும் ஆரோக்கியமா இருப்பாரு, எல்லா குடும்பமும் சௌக்கியமா இருக்கும். நான் அதை மட்டும் சொல்ல விரும்புறேன். இப்ப அந்த எக்ஸசைஸ் சொல்றேன். நான் அந்த எக்ஸசைஸ் பத்தி சொல்ல வரேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த டீ போடுறவரு வெயிட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி அவரு வெயிட் பேலன்ஸ்ல இல்ல, அவர் கொஞ்சம் குண்டா இருக்காரு அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸசைஸ்னா என்ன, உடம்புனா என்ன, அது எப்படிலாம் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், மூவ்மெண்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தியானம்னா என்ன, மனசு எப்படி இது, மனசுனா என்ன, தியானம்னா என்ன, மூச்சு பயிற்சினா என்ன, யோகானா என்ன, உலக எக்ஸசைஸ்னா என்ன, எப்படிலாம் பண்ணா எப்படிலாம் சரியாகும்ன்றதை பத்தி மட்டும் தான் வீடியோஸ் நான் பேசினதை தவிர நான் எந்த பயிற்சியும் கொடுக்கல. அந்த பயிற்சியும் முன்னுதாரணமா வச்சு நான் அவங்களுக்கு புரிய வைக்கதான் பண்ணேன். அது பயிற்சி இல்லைன்னு சொல்ல வரல, பயிற்சி தான். நான் பயிற்சிக்குன்னு திட்டவட்டமா சொல்லி கொடுப்பாங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல கூடவே சில மாதிரி வீடியோ கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 20 ஸ்லைட்ஸ் இருக்கும், 20 வீடியோ 20 ஸ்லைட்ஸ் நோக்கிட்டே வரலாம். ஒரு வீடியோல ஒரு எக்ஸசைஸ் பண்ண கொடுப்பாங்க. நீங்க அதை பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு அப்படி மாத்திட்டே வரலாம். இதெல்லாம் எனக்கும் தெரியும். பட் நான் உங்களுக்கு புரிதல் வரணும், நான் உங்களுக்கு புரிதல் வரணும்ன்றது ஆழமா நினைக்கிறேன். இருந்தாலும் கோபமான மூட்ல தான் நான் அப்படி பேசுறேன்.
உங்களுக்கு புரிதல் வரணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸசைஸே கொடுக்காம நிறைய பேசி எக்ஸசைஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல காரணம் உங்களுக்கு புரிதல் வரும். புரிதல் வந்தா நீங்க எந்த குருக்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம். அவர் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு 100% உங்களால அதை ஏற்றுக்கொள்ள பக்கம் உங்களுக்கு வரும். அதுதான் நான் என்னுடைய பாணி இது. அதுக்காக நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுவேன். நான் ஒரு பெரிய ஆசான், நான் ஒரு வித்வான், நான் உலக குரு, இந்த இதெல்லாம் நான் வரல. எனக்கு ஏதாவது அமௌண்ட் வேணும், எனக்கு ஏதாவது இல்லைன்னு யாரும் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. எனக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்க யாராவது சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எனக்கு ஏதாவது அமௌண்ட் வருமா நானும் பார்த்துதான் இருக்கேன். இந்த வீடியோ கூட ஏன் நான் கம்மியா போடுறேன், ரொம்ப ரொம்ப ஃபார்முலா போடல, ரொம்ப கிஃப்டெல்லாம் போடலன்னா நீங்க சுத்தமா ரெஸ்பெக்டே இல்லாம ரிப்ளைல கூட மெசேஜ் வர்றது கிடையாது. எதுவும் இது என்ன அதுனா கேட்கறதும் கிடையாது. அதனால மொத்தமே ஒரு 50 ஃபாலோவர்ஸ் தான் இன்னைக்கு தெரியும். நான் இந்த வீடியோ போட்டேன்றது கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த வீடியோ நான் என்ன பண்ணிருக்கேன்றது பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அவங்களுக்கு எல்லாருமே கேட்டாலுக்கு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்களே தவிர மொத்தம் யாரும் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதான் நான் இப்படி இருக்கேன். சரி, என் சொந்த கதையை சொன்னதுக்காக சொல்ல வரல. எல்லாருக்கும் படம் முக்கியம், எல்லாருமே வாழணும், ஊக்கி கொடுக்கலாம். நானும் இந்த வீடியோஸ் எல்லாம் போட மாட்டேன், போடுவேன், என்னுடைய கடமைக்கு போடுவேன் தவிர நிச்சயமா நான் வந்து ஒரு நாகரிகமாவோ ரொம்ப நாகரிகமா திட்டி இல்லைங்க. நான் பணிவா ரொம்ப அன்பா ரொம்ப குழஞ்சு பேசுறேன். சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்ல. இதுதான் என் வாழ்க்கை. நீ வேணா வேலையை புதுசா தேடி குழந்தை ஆகிப்போச்சு. இந்த வச்சு பழகுண்டே ஆகிப்போச்சு எனக்கு. நான் வேற வேலையை தெரியுது சர்வீஸ் தான் பண்ண போறேன். இதுக்கு சர்வீஸா பண்ண போறேன். போன வேலையை விட்டு நீங்க சொல்ல நானே நினைச்சுக்கலாம். நல்லா தெரியும் எனக்கு இது என்ன பண்ண முடியும்னு தெரியும். நீங்க உலகம் ஃபுல்லா இந்த சிஸ்டம் தப்பா தான் இருக்கு. யோகா மட்டும் இல்லை, சிஸ்டம் எல்லாமே தப்பா தான் இருக்கு. 100% ஷூரா எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியலனாலும் நான் அந்த மூவ்மெண்ட் எது சரி, மூவ்மெண்ட் தப்புன்றது சொந்த அனுபவத்தை கல்வி கொடுத்த கிருப்பையில என்னால அதை கண்டுபிடிக்க முடியும், நான் சொல்ல முடியும். அதுதான் நான் இதை பகிர்ந்து நினைக்கிறேன். இது ஒரு சர்வீஸா நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களாம் முடிஞ்சா உதவுங்கன்னா பரவாயில்ல, சர்வீஸா பண்ணிட்டு போவேன். இதுதான் மரியாதைலாம் பேசிட்டு இருப்பேன். தப்பா மரியாதைலாம் பேசுறதுன்னா என்ன மரியாதை? சரி, நான் சொல்ல ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் மரியாதையா என்ன அவருக்கே தெரியாத சொல்றேன். சரி, ஓகே, நான் அந்த வேலைக்கு வந்தது தப்பா எடுத்துக்காதீங்க. யாரும் சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லா மனசும் அப்படியே கஷ்டப்படும். இதெல்லாம் புலம்பலாமா? நான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். இந்த வீடியோ ஆஃப் பண்ண ஃபர்ஸ்ட் கூட எடுப்பேன். நீங்க உண்மையே பாருங்க. எதுக்கு பொய்யா பாக்குறீங்க? ஒருத்தரோட வாழ்க்கை பின்னாடி உண்மையை பாருங்க, பின்னாடி பாக்காதீங்க. பின்னாடி என்ன தெரியுமா? பின்னாடின்றது உண்மை இல்ல, முன்னாடி இதுதான் உண்மை. கட் பண்ணி திருப்பி ஒரு வீடியோ எடுத்து நான் இதே லூஸ் ஸ்டார்ஸ் தான் பேசிட்டு இருந்தேன். இதை சரியா பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, வெரிகோஸ் வெயின் வந்துடும். அப்ப வெரிகோஸ் வெயின் வந்து என் நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ரத்தம் கட்டிக்கிச்சு. அவர் வந்து டார்க் ஸ்கின் ஆகி ரத்தம் கட்டிக்கிச்சு. அது ஒரு டைப் ஆஃப் வெரிகோஸ் வெயின். சில பேர் நான் நரம்பெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு டைப் ஆஃப். அதெல்லாம் ரொம்ப டீப்பா எனக்கே சயின்ஸ் கொஞ்சம் தெரியும். நான் வந்து டாக்டர் கிடையாது. யோகா வச்சு எக்ஸசைஸ் மூலியமா தான் நான் இதை பார்க்க. இப்ப என்ன பண்ண, கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் பண்ணலாம். கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் டைட்டா ஒரு ஷாக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஷூ ஷாக்ஸ் மாதிரி ஒரு டைட்டா இருக்கும், நல்லா திக்கி இருக்கும். அது போட்டு அது பிளட் சர்க்குலேட் ஆகும். நீ பெயின் இருக்கவங்க நீக்கு போட்டு நீ பெயின் நான் வாங்க போறேன். நீ பெயின் இருக்கு, நீ கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் போட போறேன். அவரு ராம் வந்து என்ன பண்ண நண்பர் என்ன பண்ணணும்னா, கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் மெடிக்கல் ஷாப் அங்கேயே விற்கும். மெடிக்கல் ஷாப்ல கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் கேட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் கேட்டு அவங்க சொல்லி நீ கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் வாங்க போறாங்க. எனக்கும் அது சரி தெரியல, பட் ஆனா கண்டிப்பா 2 பேருமே இருக்கு. எனக்கு நீ கம்ப்ரெஷன் ஷாக்ஸ், அவர் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு இந்த காம்போஸ் சேர்த்து வர கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் ஃபுல்லா போடுவோம். ரெண்டும் சேமான சேர்த்துல கடையில தான் கேட்டு வாங்கணும். ரைட்டா? எக்ஸசைஸ் உள்ள போயிடலாம். எலிவேஷன் ரெஸ்ட். ராம் சாரி கடையில டைம் கிடைக்கும் போதெல்லாம், டீ கடையில டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓனர் இருக்காருன்னா நம்ம சில நேரத்துல வந்து அவர் இடைவெளி எக்ஸ்பிரஸா பேசி வச்சிருந்தோம். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மறுநாள் டீ போடணும், சுமந்த பார்க்கணும்னா அதெல்லாம் பண்ணி ஆகணும். இல்ல ஒரு அடிமட்ட இடத்துல உட்காந்து சின்ன ஸ்டூல் ஒரு சேர்ல உட்காந்து ஒரு ஸ்டூல்ல காலாகிறது, ஒரு இடுப்பு வேஸ்ட் லைன். இந்த இடுப்பு இருக்கு பாருங்க, இந்த இடுப்பு கை வச்சிருக்கு இல்லை, இது வேஸ்ட். இதுக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல, இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல கால் இருக்கும். அப்படி இருந்தாதான் இந்த ரத்த சுற்றமா எலிவேட் ஆகும். ரொம்ப வச்சுக்கணும். காயெல்லாம் தேவையில்ல. சேனல் வந்துங்க இதுல வச்சுக்கேன். நான் இந்த சேனல் சாயலாம் வரைக்கும் ரொம்ப சாஞ்ச வந்துட்டு இப்படி போக அவசியம் இல்லை. இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் தேவைப்படுற நேரத்துல நல்லா தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம்.
ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் தண்ணி டெய்லி தண்ணி நிறைய குடிக்கும். பாத்ரூம் போயிட்டு வந்து டீ போடுறது பிஸியா இருக்கிற நேரத்துல டீ போட ஆள் இல்லாதனால தண்ணி கம்மியா குடிச்சிட்டு பாத்ரூம் போட வந்துருமே கட்டக்கூடாது. அப்பெல்லாம் ஒரு நிமிஷம் நிக்க வச்சு போட்டு கொடுத்ததுதான் நல்லது. உடல் ஆரோக்கியம் குடும்பம்லாம் இருக்கு. அதனால ஓனர் தானே அவர்களும் தெரியும், அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவரும் புரிஞ்சுக்குவாரு. டீஹைட்ரேஷன் ஆகாம ஹைட்ரேஷன் தண்ணி நிறைய தாராளமா குடிக்கணும். 6 லிட்டர் குடிச்சுட்டே இருக்கு. எப்படி பாத்ரூம் வந்துருந்தா அவங்க பண்ணுங்க. தூங்கி இருந்த உடனே ஒரு 6 லிட்டரு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பாருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி 6 லிட்டரு, அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டு ஒரு 6 லிட்டர் சாப்பிட்டு காலைல டிஃபன் சாப்பிடுங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடியோ வேலைக்கு போறதுக்கு முன்னாடியோ பாத்ரூம்லாம் ஃப்ரீ ஆயிடும். அது வந்து தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 11:30 மணி போல பிரேக் எடுக்கும் போது டீ பிரேக்கோ இல்ல ஏதாவது சூப் குடிக்கிறதோ கடையை பொறுத்து இப்ப டீ வருஷம் போயிட்டு இருக்கு. டீ குடிக்கிற பிரேக்கு முன்னாடி டீனா லெமன் டீ குடிச்சோங்க, இல்ல அதுலயே இந்த சுலைபான் டீ, இந்த சூட் காஃபி இந்த மாதிரி குடிங்க. சாதாரண காஃபி டீ வேணாம், உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க அதுலயே இருக்கீங்க, அது வேண்டாம். இப்ப எனக்கு நானே காஃபி டீ சாப்பிடுவேன், வரவா சாப்பிட்டோம். நீங்க கொஞ்சம் அதுலயே இருக்கீங்க, ஒரு தடவை டீ வச்சு அது அடிக்கடி சாப்பிட்டு இருப்பீங்க அதே டீ காஃபி. அதனால வேற ஏதாவது மாற்றி சாப்பிட்டா அந்த 11:30 மணி டைம்ல ஒரு அந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. அந்த டைம்ல டீ குடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுப்பீங்கல்ல, அப்போ பாத்ரூம் போயிட்டு இருக்குங்க. சாப்பாட்டு அந்த மாதிரி தண்ணி குடிங்க. சாப்பாடு டைம்ல பிரேக் பாத்ரூம் போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஈவினிங் ஒரு 3 மணி முன்னாடி ஒரு பிரேக் எடுப்பீங்க, அப்ப தண்ணி குடிச்சுங்க 1/2 லிட்டர் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கும் தப்பு இல்லை. அடுத்து உட்காந்து இந்த மாதிரி மட்டும் சரி, இது எப்படி பண்றது சொல்றேன். இப்போ கடையில வந்து இந்த மாதிரி ஸ்டூல் இருந்ததுன்னா இந்த ஸ்டூல் யூஸ் பண்ணி எலிவேஷன் மட்டுமே யூஸ் பண்ணுங்க, மற்ற எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா மற்ற எக்ஸசைஸ் யூஸ் பண்ணா இந்த ஃபுட் வச்சுட்டீங்களா, இந்த இது குதிகாலம், இந்த குதிகாலானது இந்த பாதத்துக்கு கீழ் குதிகாலானது இது உயர்த்தும் போதோ முன்பின் பண்ணும்போது டேமேஜ் ஆகும், வலிக்கு எடுப்போம். அந்த வலியத்தை என்ன பண்ணுங்க, எலிவேட் பண்ணி சும்மா உட்காரும் போது மட்டும் இப்படி உட்காந்துக்குங்க, ரெஸ்ட் தோணுது. மற்ற நேரத்துலலாம் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. ரெண்டு காலையும் தூக்கிக்கிட்டா உடம்புக்கும் நல்லது. உடம்பு குறைக்க வேண்டியவங்க அது உடம்புக்கும் நல்ல எக்ஸசைஸ். 2 காலையும் தூக்கிக்கிட்டு பாருங்க. 2 காலையும் தூக்கலாம். 2 காலம் கூட தூக்கவே முடியாதவங்க, ரொம்ப இடக்கூடியவங்களோ இல்ல ஸ்போம்பி இருக்கவங்களோ எனர்ஜியே இல்லைன்னா என்னன்றவங்களோ வெரிகோஸ் பிரச்சனை இருக்கவங்களோ முக்கியமா பண்ணிதான் ஆகணும். மத்தவங்களும் பண்றது நல்லது, கண்டிப்பா பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். 2 காலம் சேர்த்து வச்சுங்க. 1 2 இது ரொம்ப இங்கெல்லாம் கொடுக்க தேவை. இந்த இடத்துல இதை பத்தி இந்த இடத்துல இந்த இடம் சாஃப்டா இருக்கும், இந்த இடம் சாஃப்டா இருக்கும். எது இருக்கணும்னா இங்க பலம் போனோம், இந்த இடத்துலயும் பலம் போனோம். நம்மளுக்கு பலம் வந்து அழுத்தம் வந்து இந்த இந்த கணுக்கால் மூட்டுல அழுத்தம் போகக்கூடாது. கணுக்கால சுற்றோட்டம் போயிடும். கணுக்கால உயர்த்தும் போதோ முன்பின் நீக்கும் போதோ சுற்றோட்டம் போயிடும். அங்க பலம் கொடுக்க தேவையில்ல. பலம் வந்து மசில்ஸ் தான் கொடுக்கணும். இப்ப இங்க போதுமான மசில்ஸ் பலம் போகாது. ஏன்னா 2 காலத்துலயும் உடல் பலம் எல்லாம் வேலை செய்யுது. அப்போ தனியா செய்யுது வெரிகோஸ் வெயின் மட்டும். அது மத்தவங்க 2 காலம் செஞ்சுக்கலாம். வெரிகோஸ் வெயின் முக்கியமா ஒரு கால் தூக்கிங்க, ரிலாக்ஸா இருக்கும். நல்லானா அந்த கணுக்கா கூட எழுதக்கூடாது. மசில்ஸ் தான் நான் சொல்றேன். மசில்ஸ் உங்களாகும். உங்களுக்கு மசில்ஸ் போற வார்த்தை இல்லையா, கம்ப்ரெஷன் பேக் போட்டுங்க. கம்ப்ரெஷன் பேக் போட்டுங்க, இந்த இடத்துல போட்டுட்டே பண்ணுங்க. அதுதான் சூப்பரா இருக்கும். பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஏறணும், தட்டி பம்ப்ஸ் பண்ணலாம், அப்புறம் வேகமாவும் பண்ணலாம், ஸ்லோவா பண்ணலாம். உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸ் ஆகுது ரொம்ப சிம்பிள் பண்ணலாம். நான் கால் வலிக்கும் அப்படிதான் பண்றோம் இல்லைங்களா, அதில் ஸ்லோவா பண்ணணும், அப்புறம் ஸ்பீடா பண்ணணும், ஸ்மூத்தா பண்ணணும். அந்த மாதிரி நீங்களே பார்த்து கவுண்டிங் பண்ணி இந்த காலம் அதே மாதிரி பண்ணணும். 1-2 கூட எனக்கு மிஸ் ஆகாது. ஒரு காலையில நிற்கிறீங்க, ஒரு காலையில டீக்கல முதல்ல நீங்க டீ போடும்போது ஒரு காலம் வளைச்சு இந்த பட்டெக்ஸ் ஒரு காலம் வளைச்சு இப்போ தவிர்த்துருங்க. அது வேற டெக்னிக் வச்சிருக்கேன் சொல்றேன், அது இப்ப சொல்லிடுறேன்.
டீ போடும்போது இந்த ஒரு கிருஷ்ணா கெட்டப்ல வச்சு டீ போடுறது புரியுதுதான் சொல்றேன். கிண்டல் பண்ணல. ஒரு பக்கம் வாட்டுக்கு படத்தை கொடுத்து ஒரு பக்கம் ஃப்ரீ பண்ணீங்கன்னு அப்புறம் இப்படி ஃப்ரீ பண்ணிட்டு அது சரி கிடையாது. அதே என்ன ரொம்ப தரவான தேவைப்படுமோ தரவான சமயத்துல வச்சுக்கோங்க. மத்த நேரங்கள்ல இங்க பாருங்க டீ போட்டு டீ மேஞ்ச ரொம்ப வாங்கிட்டு இருந்தா கஷ்டம் தான். டீ சுமாரா இருந்தா டீ முட்டி மடக்கி உட்கட்ட ஆசனம் சொல்லுவாங்க. உட்கட்ட ஆசனம் உட்கார்ற ஆசனம், அதாவது சேர் ஆசனான்னு பேர். அது உட்கட்ட ஆசனானா சமஸ்கிருதத்துல, அதாவது நின்னே உட்கார்ற மாதிரி பண்ற ஆசனம். அது இப்போ அது இப்போ ஸ்குவாட்ஸ் ஆகிட்டாங்க, ரெடி பண்ற ஸ்குவாட்ஸ் ஆகிட்டாங்க, சிட்அப்ஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துச்சு இப்போ அதுக்கு. இங்கிலீஷ் எல்லாரும் இதுலயும் எக்ஸசைஸ் பண்றாங்க. நம்ம இதுல வித்தியாசம் அந்த மாதிரி ரொம்ப டீப்பா போகாதவங்க என் காலெல்லாம் பாருங்க பிடிச்சிக்கலாம். எது உங்களுக்கு முட்டி வலிக்கலையோ, உங்களுக்கு முட்டி வலிக்காத அந்த இடத்த பிரிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அதே அளவுல பண்ணணும்ல. ஒரு நேரம் இங்க உட்காந்து டீ போடுங்க, போட்டு ஏந்துக்கும் போது ஹீல்ஸ் பண்ணுங்க ரைஸ் அப்படி தூக்கி இறங்கும். திரும்பி டீ போடுங்க. அது மந்தமா இருக்கக்கூடாது, உடம்பையும் குறைச்ச மாதிரி இருக்கும், வெறிகோசம் செய்யும். டீ போடுங்க. அப்ப இப்படி போடுறீங்களா காடஸ் போஸ் காலி ஆசனம் இப்படி கால் இருந்தது, இப்படி இல்ல கால் வச்சுங்க. டீ போடுங்க. சிரிக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியுமா நோய் நம்மளுக்கு தான் வருது, ஆரோக்கியம் நம்மளுக்கு தான் வேணும். டீ போடுங்க. முடிச்சுட்டு இருக்கிறீங்களா அவ்வளவுதான். ரொம்ப நீர்னஸ் பண்ணி எப்பவுமே நிக்கிறவங்க ஹீல் ரைஸ் இது பண்ணக்கூடாது. வேணா எல்லா பயிற்சியும் பண்றதா இருந்தா கடைசி நேரத்துல குடிச்சிட்டு டீ மேடையை குடிச்சுட்டு டோ ரைஸ் ஹீல் ரைஸ் இது அதிகமா பண்ணிக்கலாம். எல்லா பயிற்சியும் பண்ணும்போது சேர்த்து பண்றதா இருந்தா மட்டும்தான் இது. இப்போ கிளாக் வைஸ் சொல்லி இதுதான் ரொம்ப கண்டுபிடிச்சேன் இந்த டெக்னிக்கே. ஆங்கிள் ரொம்ப ஒயன்றதுனாலதான் நமக்கு ஷின் மசில் சொல்ற முள்ளந்தண்டுலயும் கண்டக்டர்ஸோட காஃப் மசில்ல ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு ஏறது இல்லை. நம்ம ஆங்கிளோடைய சுழற்சியை ஆங்கிள் சுழற்றாலே போகுது. அது ரொம்ப சுழற்றதுனால இந்த பிரச்சனை வருது. அது அளவா சுழற்றாலே இந்த பிரச்சனை சரியாயிடுதுன்றதுதான் நான் இந்த ரொம்ப சும்மா நினைச்சிட்டு பாருங்க. சுழற்சி பண்ண இதே 2 காலம் பண்ணலாம். ஆனா பொதுவா அவங்க பண்ணலாம். இன்னும் வலிமை அதிகமான கைத்தறி கால பண்ணாதான், அதாவது அந்த வலிமை அதிகமாகும். வலு குறி வச்சு அந்த இடத்துல நம்ம அதிகப்படுத்தலாம். அப்படிலாம் 10 டோட்டல் பாடி எக்ஸசைசஸ் தான் பண்ண முடியும். பொதுவா இருக்கவங்க டோட்டல் பாடி எக்ஸசைஸ் வெயிட் லாஸ்க்கு அதுக்கு நம்ம பண்ணலாம். நான் டோட்டல் பாடி எக்ஸசைஸ் அவங்க விரும்பி பண்ணுவேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. பட் வெரிகோஸ் வெயிட்டி கடை அவங்க அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணோம்னா ஒரு மேல தூக்கிட்டு உழைக்கணுமே தவிர வச்சுட்டு பரவாயில்ல வைக்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அந்த மசில்ஸ் அதாவது சொன்ன போச்சு வேண்டாம். நீங்க புடிச்சது சொல்றேன். சும்மா அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் ஆங்கிள் மூவ்மெண்ட் ஆச்சு. உங்க ஷின் பர்சன்ட் கால் பர்சன்ட் ஆக்டிவேட்டா ஆச்சு. செம்மையா ஆக்டிவேட் ஆகும். நல்லா 30 தடவை எப்பொழுது பண்ணலாம். பிரச்சனை இருக்குவாங்க. டீக்கா வலிமையானவங்க. நான் வயசானவங்க நல்லா படுத்துலாம் சொல்லி கொடுத்தது மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல தான் வயசானவங்க சொல்லி கொடுத்தேன். டீக்கல இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி, நல்லா சாப்பிட ஆடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டே கேப் கிடைக்கும் போது இந்த இடத்துல பலப்பட்டுட்டே இருக்கணும். ஆஃப் ஸ்டெச் அதில் டீ போட்டீங்களா, டைம் கிடைக்குதா, மேடையை குடிச்சுங்க. மேடையை குடிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த இடத்த இந்த காலை பாருங்க. இந்த கட்டை விரல் என்னுடைய ஆள்காட்டி தொற்றுக்க பாருங்க. இப்படி தூக்கி போ. தெரியுதுங்களா? தெரியுது, கண்ணு தெரியுதா? இப்படி இருக்கணும். இதெல்லாம் இந்த கால் பின்னாடி போயிருக்கு. பண்ணுங்க. இதை விட ஈஸினா இப்படி ஒரு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு குனிவு தேவையில்ல. குனிஞ்சா உங்க முதுவலி வரும். நீங்க குனிஞ்சு பழக்கம் இல்லாத எக்ஸசைஸ் சொல்லி தரேன். எக்ஸசைஸ் எல்லாம் பாருங்க, புரிஞ்சுக்குங்க. உலகத்துல நிறைய ஃபாலோ அப் எக்ஸசைஸ் இருக்கு, நானே லிங்க் தரேன். அவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பிகினர்ஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் சொல்லி கொடுக்க மட்டும்தான் என் வேலையா பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இதுக்கப்புறமா நானும் ஃபாலோ அப் வீடியோஸ் போடுவேன்.
நானும் அந்த 1 by 1 பார்த்து பண்ணதான் போறேன். இது வரைக்கும் நான் சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்களா? சரி, இப்ப இந்த காலில் எப்படி இந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படியே இந்த இன்னும் கொஞ்சம் கால் எடுத்து லீவ் பண்ணீங்கன்னா இந்த ஆம்ஸ்டிங் மசில் கீழ் தொடையா ஆக்டிவேட் ஆகும். நல்லா அழுத்துங்க, மேல் தொடையா ஆக்டிவேட் ஆகும். போதும். மூச்சு வாங்கிக்கலாம் லேசா. மூச்சு வாங்கிக்கலாம் லேசா. முடிச்சுக்கலாம். எல்லாமே பண்ணணும். எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே பண்ணணும். வெரிகோஸ் வெயினுக்கு எல்லாமே தேவைப்படும். ஒண்ணுங்க பார்த்து பக்குவம் பண்ணுங்க. அது எல்லாமே பண்ணணும். பெல்ட் அடிக்கிறதா அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இல்ல, இது பண்ண நினைக்காதீங்க. நான் சும்மா ஜாலியா தான் பேசுறேன். சாரி. அச்சா, அடுத்து லெக் ரைஸ். இப்படி தூக்கணும். வச்சுங்க, இல்ல வச்சுங்க. இவ்வளவு தூக்க முடியும். என்ன நானே இவ்வளவு வெயிட் 107 கிலோ இருக்கேன். நானே தூக்குறேன். நீங்க டிக்கெட்ல இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க, தூக்கலாம். தூக்குங்க. இல்ல நேரமா தூக்குங்க. இந்த பாருங்க தூக்குறோம். சொல்லுவாங்க கடைசி தூக்குங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. நேராவா தூக்குங்க. நெக்ஸ்ட் உட்கட்டாசனம். அதான் இந்த இதுல இருந்து பட்டி போடுறீங்க. எழுதும் போது ஹீட் பண்ணி எழுதுறீங்க. டீ போடுறீங்க, கொஞ்சம் ரொம்ப பணமெல்லாம் எவ்வளவு பண்ணீங்க, ஹீல் ரெஸ்ட் பண்ணி எழுதுறீங்க. இந்த மாதிரி வந்து உங்க இஷ்டம் பண்றீங்க. கடைசியா எல்லா பயிற்சியும் முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப ரெஸ்ட் தேவையோ மேடையை குடிச்சுக்குங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த பயிற்சியை உங்களுக்கு மேடையை குடிச்சுட்டு பண்ண சொல்றேன்ல, ஹீல் ரைஸ் டோ ரைஸ். ஹீல் ரைஸ் டோ ரைஸ், ஹீல் ரைஸ் டோ ரைஸ். இதை நான் எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு மேல தேவைன்ற தெரியல, நான் ஃபுல் வியூ வரல, சாரி. சரி, நான் எப்படி பண்ணுவேன்னா, கால் வச்சுப்பேன், ஷோல்டர் நேர காலை கீழே வச்சுப்பேன். இங்க எக்ஸல் பண்ணிட்டு டோஸ் தூக்கிடுவேன். கை பாட்டு போயிடும். டோஸ் தூக்கிடுவேன். சைடுல பண்றேன். இங்க எக்ஸல், இங்க எக்ஸல், இங்க எக்ஸல். ஹீல் ரைஸ் டோ ரைஸ், ஹீல் ரைஸ் டோ ரைஸ். அடுத்து பிஜிஆர் போஸ்டர் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணீங்க, பண்ணி காட்டுங்க. காலை பரப்பி வச்சுக்கலாம், இல்ல விஷயத்த வச்சுக்கலாம். வச்சீங்கன்னா இப்படிதான் நீங்க தொப்பை இருக்கிறது, முழுக்க இருக்கிறதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கலாம். எனக்கு ஈஸியா முதுகு போயிட்டு வருது. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம், பிரிச்சு வச்சு முடியலாம். இப்படியே இந்த போஸ்டர்லயே கொஞ்ச நேரமும் இருக்கலாம். நல்லா வளைச்சுக்குங்க. இப்படியுமே நடுமுது வளைச்சுங்க. நடுமுது வலிச்சுக்கிட்டீங்கன்னா நடுமுது வளைக்கலாம், கீழ் முதுகு வலிக்கும். நடுமுது வலிச்சு மேல அப்படியே மேல பாருங்க. இப்படியே போஸ்டர்ல இருக்கலாம். எடுத்த உடனே இந்த போஸ்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல மூவ்மெண்ட் பண்ணிட்டு போஸ்டர்ல இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லி பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல கவனி. குழப்பம்லாம் இல்லை, ஒன்னும் குழப்பம் இல்லை. பண்ணாலும் தப்பும் இல்லை. முதல்ல எடுத்தோம்
சாரி, இது பிரச்சனைனா கொஞ்சம் குனியும் போது அப்படியே குனிஞ்சீங்கன்னா தொப்பை மடியும். அதனால உள்ள வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். அதனால உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியா, அதாவது செக்ரீஷன்ஸ், அதாவது சுரபி மண்டலங்கள், உங்களுடைய உள்ளுறுப்புகள் தூக்கப்படுமே தவிர உங்க தொப்பைகள் குறையாது. உடல் வெளிப்ப தொப்பை வர்றதுனால மேல போயிட்டீங்கன்னா தொப்பை சுருக்கினபடியே டக்கின்லேயே எக்ஸசைஸ் பண்ணுங்க. முடிஞ்சது டக்கின்லேயே பண்ணா பயிற்சி நல்லா தொப்பை குறையும், யூஸ் குறையும். அப்புறம் லேட்ரல் நிறைய பேர் முக்கிய வச்சுங்க, கீழே வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். ஆனா அது குடிக்குது வச்சு லேட்ரல். இதே லேட்ரல் காட்சிக்கு தெரியணுன்றதுக்காக தான், காட்சிக்கு இந்த காட்சிக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக தான் நான் முதல்லயே ஸ்ட்ரெச் பண்ணி இது பண்ணேன். இப்போ எப்படி பயிற்சி பண்ண சொல்றேன். 1 2 என்னவே வேண்டாம், நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதை நிக்கலாம். இன்னும் வேகமாவும் பண்ணலாம். 1 2 எப்படி பண்ணலாம். 1 வெயிட் லாஸ் பண்ணோமா, இது சூப்பர் இருக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா, வயிற்று கொஞ்சம் கேப் வச்சுதா. 1 2 3 4. மைண்ட் ஏதாவது வேலை கொடுத்தா செய்யற வேலை கஷ்டமா இருக்கு. அதுதான் ஓம் பண்ண நம சிவாய பிடிச்சதா செஞ்சா அதுவே பக்தியா மாறிடும், அதுவே பிரார்த்தனையா மாறிடும். யோகா பயிற்சி முழுசா மாறும். டீ கடையில இருந்து யோகா பயிற்சி அவங்களால மாறலாம். சிவ சிவ சிவா ஓம் நமோ நாராயணாய. சரி, பயிற்சி இருப்பீங்க ஓரளவுக்கு. அடுத்த பயிற்சி போயிடலாம். சரி, இப்போ இந்த வீரபத்ராசனான ஒரு பயிற்சி இருக்கு. அதை நீங்க அங்க பண்ணாங்கன்னா எல்லாம் பண்ண முடியாது. ஆனா உட்காந்து கொஸ்டின் சொல்லித்தாங்க. இந்த பட்டன் டைட் பண்ணிக்கணும். உங்க கால் மடங்கி இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த கால் மடங்கி இருக்கு, சீட்ல உட்கார்ந்து இருக்க. இந்த பட்டன் டைட் பண்ணிக்கணும். இதே வச்சுக்கணும். இதே வச்சுங்க. வணங்குறீங்க, மூச்சு எடுத்துட்டே போயிட்டு வணங்குறீங்க, மூச்சு விட்டுட்டே வந்து இது பண்றீங்க. தொப்பைக்கான பயிற்சியா செய்யணும்னா டக்கின் பண்ணி செய்யணும். டக்கின்லேயே இருக்கணும். ரொம்ப இழுத்து பிடிச்சி படிக்கலாம் செய்ய தேவை. டக்கின்னா ஓரளவுக்கு வயிறு தொந்தியா இல்லாம, தொந்தி வேலை தெரியாம நடிக்கிறதுக்காக இழுத்து பிடிச்சி வைப்பாங்க. எப்பயுமே எல்லா ஆண்களும் பெண்களுமே ஓரளவுக்காக இழுத்து பிடிச்சி வைப்பாங்க. அந்த அளவு அது கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சீங்கன்னா அதுதான் டக்கின். நம்மளை கம்ப்ரஸ் பண்ண சொல்லவே இல்லை. அது ஒரு சில பயிற்சியை சொல்லி இருக்கிறேன், அது வேற பயிற்சி. இதுல கம்ப்ரஸ் நான் பண்ண சொல்லல. எல்லாம் பாத்துங்க. இப்ப நான் பயிற்சி எப்படி பண்ண முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணி காட்டுறேன், அப்புறம் சைக்கிள் போயிட்டு போகிறேன். ஒரு பக்கம் பட்டெக்ஸ்ல, ஒரு பக்கம் பட்டெக்ஸ்ல காலை வச்சு வந்துடுறேன். ஒரு 10 பின்னாடி போயிடுது. அந்த பட்டெக்ஸை டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணா முதுகு ஃபுல்லா பழக்கிறோம். பட்டெக்ஸ் கீழ் முதுகு, மேல் முதுகு, கீழ் வழிகள் அந்த மசில் வந்து டைட் ஆயிடும். இது வந்து முதுகு பெயினை எடுத்துரும். லாங் அவசியம் நீங்க முதுகு பெயின் எடுத்துரும். நீங்க வச்சுட்டீங்களா, இப்ப நமஸ்காரம் வச்சுருங்க. ரொம்ப அழுத்த பிடிக்கும்ல, அழுத்தம் லைட்டா குறைச்சிருங்க. இந்த அழுத்தத்தை பட்டெக்ஸ் அழுத்தத்தை ரொம்ப பிடிக்கல, அது குறைச்சிருங்க. ரொம்ப அழுத்த போறீங்களா, அதை பாருங்க. விரல் டைட்டா இருக்கணும். விரலுக்கும் போயிடுச்சு, கைக்கான போயிடுச்சு. கையை டைட் பண்ணீங்க, விரலை டைட் பண்ணீங்க. இந்த காலம் பண்ணிக்கலாம். வந்துடும். டைட் பண்ணிக்கிறேன். இங்க டைட் ஆயிடுச்சு, இது டைட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் டைட்டுக்கு இந்த கை வந்துடும். இந்த மேல் முதுகுல ஸ்டடி பண்றதுக்கு இந்த கை கீழ் போய் ஸ்டடி பண்ணிடணும். ஃபுல் பாடி தான் ஒர்க் ஆகும்.
இப்போ கையை வச்சுக்கீங்க, மூச்சு விட்டுருங்க, மூச்சு எடுத்துட்டீங்க, மூச்சு விட்டுட்டீங்க, மூச்சு விட்டுக்கிட்டே கையை விரிக்கணும். இல்லை இப்படி விரிக்கணும், விரிச்சு கையை டைட் பண்ணிக்கணும். கையை ஏன்னா கைகள் செஸ்ட், ஷோல்டர், ஃபுல் பேக், பட்டெக்ஸ், லெக், ஃபுல் லெக், ஹோல் பாடி நான் பயிற்சி. மூச்சு வாங்கி எடுத்துட்டா லேட்டு, லேசு, எல்லாத்துக்கும் நான் பயிற்சி. டெல்டாய்ஸா எல்லாத்துக்கும் பயிற்சி. அவ்வளவுதான், இது வந்துருச்சு. அடுத்து ஸ்ட்ரெச் கீஜன்ல முடிச்சுக்கலாம். ஒரு கால மேல போட்டு ஒரு கால போடுறீங்க. இந்த கையில் இந்த காலை அழுத்தி 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 பண்ணா இது விரியுன்றதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அழுத்துனா குட்டி வெளியே வரும். அது வச்சு பிராக்டிஸ் பண்ணதான் எல்லாமே ஃபிளெக்சிபிள் ஆகணும். டிவியில வர்றது, இந்த வீடியோல சோசியல் மீடியா பாக்குறதுலாம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கான டிப்ஸ். ஒண்ணுமே தெரியாதவங்க டிப்ஸ் இல்ல, பிரச்சனை டிப்ஸ் இல்ல. அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சவங்களும் மேல மேல பாக்குறவங்களுக்கான டிப்ஸ் தான் நிறைய இருக்கு. குழப்பம் நீங்க வேண்டாம், நான் விஷயத்துக்கு போயிடுறேன். இப்படி பண்ணும்போது முக்கியம் இங்க அழுத்தக்கூடாது. சாதாரண பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கிட்டு சாதாரண விட்டுருங்க. வளையவும் கூடாது, நிமித்தினா கூட பரவாயில்ல, வளையக்கூடாது. ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் இருக்கும். ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் இருக்கீங்களா, சைட் ஸ்ட்ரெச். இந்த தொடை எங்களாக்கி வச்சுக்கலாம், அந்த கால் எங்களாக்கி வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இந்த கையை கொண்டு வச்சுட்டேன், இந்த கையிலையும் வச்சுட்டேன். திரும்பி பாக்குறேன், கண்ணவையும் முடிக்கலாம், திறந்தும் பார்க்கலாம். கழுத்துறை தான் நேராகவும் பார்க்கலாம், இந்த சைட்லயும் பார்க்கலாம். நான் திரும்பி பார்க்கலாம், கழுத்துக்கும் ஸ்ட்ரெச் கொடுக்குறேன், கழுத்துக்கு ஸ்ட்ரெச் கொடுக்குறேன். கழுத்தும் ஒரு பகுதி தானே, அது ஒரு இந்த பயிற்சி பண்ணிருக்கேன். இந்த பயிற்சியே பார்த்த மாதிரி இந்த காலம், அதாவது பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சிட்டு திரும்பி இந்த பக்கம் பார்க்கணும். ரொம்ப திரும்ப இந்த பாருங்களா, திரும்பி இங்க பாருங்க, கண்ணை முடிக்கலாம் இருக்கலாம். நான் இங்க பாக்குறேன், நல்ல முடியுது. அச்சா, இதுலயே லேட்டர் ட்விஸ்ட் ஒரு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இதுலேக்கு திருப்ப உட்காந்துங்க, பொறுமையா பண்ணுங்க. வாட்டம் வாங்க, சேர கொஞ்சம் வாடும்போது ஒரு விஷயம் இருக்கும். சேர பண்ண வாடுறது இந்த ஸ்கில் வாட்டம் பண்ணுங்க. முட்டி பிடிச்சுங்க, இந்த கையில இதை முட்டி பிடிச்சுங்க. நான் இப்படி பண்ணாம பண்ணாதீங்க, நான் சேர பண்ணி பார்த்து தெரியாம பண்ணிட்டேன், எடிட் பண்ண போறது இல்லை, அதனால நீங்க நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்ப நீங்க இதுதான் பயிற்சி. இந்த கால் மேல கால் போட்டா பிஜிஆர் போஸ்ட்னு சொல்லுவாங்க. காப்போட் ஆசனா, சேர்ல உட்காந்து பண்ற காப்போட் ஆசனா போஸ்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுலயே ஃபார்வர்ட் பெண்ட் சொல்லி கொடுத்தேன், இது ட்விஸ்ட் சொல்லி கொடுத்தேன், இந்த ட்விஸ்ட் சொல்லி கொடுத்தேன். இப்போ பக்க லேட்டரல் போஸ்டர்னா பக்க பயிற்சி, பக்கவாட்ட பயிற்சி. இடுப்பு, கைகள், தோள்கள், பக்கவாட்ட இடுப்பு தான் பக்கவாட்ட பயிற்சி. இதே காலிலே, அதே இந்த காலிலேயே இந்த பக்கவாட்ட பயிற்சி. நேரா வாங்க, இப்படி போகலாம், அந்த கையிலையும் பண்ணலாம். நீ நேரா வாங்க, இப்படி போகாதீங்க, இப்போ பேலன்ஸ் வரல, அது சேர்ல பண்ணும்போது வந்தது. பயிற்சியில போனவங்க நீங்க எனக்கே வரல தெரியல நினைச்சுட்டு போறீங்க. ஒரே பயிற்சியை விதமா மாத்தி பண்ணலாம். நீங்க உலகம் ஃபுல்லா எல்லா பயிற்சியில மாத்திட்டு தான் இருக்காங்க. அது அந்தந்த டைமுக்கு அந்த அட்வான்ஸிங்ல வந்துட்டு தான் இருக்கு, ஈஸியாகிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி எல்லாம். நான் அந்த பயிற்சியை எப்படி ஈஸி ஆக்குறாங்களோ அதை எப்படி புரிஞ்சு மாட்டதுன்றதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியா ஆக்குறது நான் பண்ணணும், ஈஸி ஆக்குறதெல்லாம் எப்படி, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கின்னா அதை நம்ம பார்த்து பண்றதுன்ற அந்த லெவல்ல தான் நானே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு மாத்தி மாத்தி இன்னும் அட்வான்ஸா பண்ண தெரியும். நான் என்ன அந்த
லைனுக்கு போற பேசிக்கே எனக்கு இன்னும் ஓட்டல சேனல். கொஞ்சம் இப்படி போலாம், கொஞ்சம் அதே வேணாம், இருக்கும் போதும். இதாச்சுங்களா? இப்போ இதுலயே அதே கல்லே போட்டு கோபுரானா அந்த வயிறு உள்ள தள்ளிக்கிட்டு மேல படுத்துக்கிட்டு நம்ம பண்ணுவாங்க. அதே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இந்த கபோடாசனே கோபுரா அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க. சேர்லயும் சில ஆசனாஸ் பேர் அதே பேர் இருக்கும். கண்ணை மேலேயும் பார்க்கலாம், கண்ணை மூடிக்கலாம், மூடிய பார்க்கலாம், கொஞ்ச நேரம் அமைதி பெறலாம், திரும்பி வரலாம், முழுவ சரி பண்ணிக்கலாம். இப்ப நான் பண்ண அத்தனை பயிற்சி இருக்கு இல்லைங்களா? காலை போட்டேன், குனிஞ்சேன், இந்த பத்திரங்க இப்படி கையை வச்சேன், இப்படி போனேன், இப்படி வந்தேன், இப்படி இதுலயே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்படி வேலை பண்ணேன், இது இந்த காலையும் பண்ணலாம். சரி, நீ பயிற்சி முடியுது. முக்கியமா வெரிகோஸ் பெயின் உள்ளவங்க, டிவில வேலை செய்யறவங்க அந்த கம்ப்ரஷன் பேண்டை வாங்கி போட்டுங்க. நீ பிரச்சனை இருந்தாலும் நீ பேண்டோட சேர்த்து அந்த கம்ப்ரஷன் பேண்ட் காஃப் மசில் சேர்த்துதான் தெரியல. என்னுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இங்க இருந்து இது வரைக்கும் ரத்தம் கட்டிடுறாரு, அந்த இடமே கருத்து ரத்தம் கட்டி போச்சு. சோ அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து கம்ப்ரஷன் பேண்ட் போடணும். முட்டியோட வந்தாலும் போட்டது நல்லது. ஏன்னா ஒரு டிவி முட்டி வெளியே போயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த வீரபத்ராசனம் அதெல்லாம் எல்லாம் செஞ்சா பேக் பெயின் எல்லாமே சரியாயிடும். முழுசா பார்த்துட்டு வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயிற்சி பண்ணீங்கன்னா இடம் குறையும். இடம் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த இடம் குறையும். ஆரோக்கியமா சாப்பிடுங்க. எல்லாமே என்னோட வீடியோ மட்டும் இல்லாம என் வீடியோல மோர்ன்ற என்னோட சேனல்ல போயிட்டு என் ஹோம் ஸ்கிரீன் போயிட்டு மோர்னு ஆப்ஷன் போனீங்கன்னா என் பிளாகர்ஸ் எல்லாம் அவங்க அதை படிச்சு பாருங்க. டயட் எப்படி இருக்கிறது, டயட்னு நான் கொடுத்துக்க மாட்டேன். டயட்னா என்ன, எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி புரிஞ்சு நம்ம செயல்முறைப்படுத்துறதுன்ற எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னையும் பயன்படுவீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, தமிழ்ல பேசுறீங்க வீடியோ எல்லாமே பார்க்கலாம்.